மதுரையில் வரும் மே 9, 2026 அன்று நடைபெறவுள்ள தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் சென்னை கோட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கோட்ட கௌரவ தலைவர் வேலாயுதம் தலைமை வகித்தார். கோட்ட இணை செயலாளர் யுவராஜ் முன்னிலை வகித்தார். ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில கௌரவ தலைவர் முத்துசாமி, மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி, தலைவர் தனசேகர், அமைப்பாளர் சிவகாமி, மாநில தலைமை நிலை செயலாளர் குகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரையில் நடைபெறும் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் சென்னை கோட்டத்திலிருந்து செந்தமிழ் செல்வி, தனசேகர், ரமேஷ், வெங்கடேசன், சிவகாமி, குகன், டி தனசேகர், யுவராஜ், சங்கர், குணசேகரன், ஆனந்தன், ரதி, ஞானகோபால், மோகன், வாசு, மனோகரி, கருணாகரன், தினேஷ், சுவாமிநாதன், விக்னேஷ், கலையரசன், ஜெயக்குமார், சம்பத், சுந்தரமூர்த்தி, ஏழுமலை, ஜெயகர், நாகமுத்து, ஸ்ரீபிரியா உள்ளிட்ட 27 பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் கீர்த்திவாசன், விஜயலட்சுமி, மோகனகிருஷ்ணன், மணிகண்டன், விநாயகம் ஆகியோர் மாற்று பிரதிநிதிகளாக தேர்வு செய்யப்பட்டனர். பிரதிநிதிகள் பயணம் தொடர்பாக வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்கு சென்னகேசவ பெருமாள் திருக்கோவிலில் இருந்து புறப்பட்டு மாலை 4 மணிக்கு இரணியம்மன் திருக்கோவில் அருகில் இருந்து அடுத்த கட்டமாக பயணம் தொடரும் என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் தொழிலாளர்களுக்கான ESI மருத்துவ சேவைகள் தொடர்பாகவும் சென்னை கோட்ட நிர்வாகிகளுடன் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது. வாகன ஏற்பாடுகளை யுவராஜ் மற்றும் பூங்கா நகர் கிளை நிர்வாகிகள் மேற்கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டது.